இந்தியால வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்துட்டு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. இன்னும் சொல்லப்போனா எல்லா கார் கம்பெனியும் வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் பண்றதுல ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு வராங்க. இப்போதைக்கு இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ல வந்துட்டு டாடா மோட்டார்ஸ் தான் வந்துட்டு லீடிங்ல வந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்தியால வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸ்ல வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு லீடிங்ல இருக்கிறாங்க. அது அதுக்கு அடுத்து வந்துட்டு மஹேந்திரா, எம்ஜி இது மாதிரியான நிறைய கம்பெனிகள் வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல விட்டு போனது வந்துட்டு மாருதி சுசுகி தான். ஏன்னா இந்தியாவை பொறுத்தளவு கார் கம்பெனியை எடுத்துக்கிட்டா அதிகமாக மார்க்கெட் கேபிட்டல் கையில் வச்சிருக்கிறது மாருதி சுசுகி தான். பட் மாருதி சுசுகி தான் இது வரைக்குமே வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்துட்டு இன்னும் லான்ச் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ வந்துட்டு அவங்களும் வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. பட் இன்னும் லான்ச் பண்ணல. அது எந்த மாதிரி மாடல் வரும் அப்படின்னா, ஆஸ் யூசுவல் வந்துட்டு இப்போ வந்து விட்டாரா பிரெஸ்ஸா வந்துட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது மாருதி சுசுகியில். சேம் அதே மாடலை வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து கன்வெர்ட் பண்ணி மார்க்கெட்டில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த விட்டாரா பிரெஸ்ஸா எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன டெக்னாலஜிஸ் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட கீ ஃபீச்சர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ஃப்ரண்ட்ல வந்துட்டு ஹெட்லாம்ப் வந்துட்டு 3 பாயிண்ட் மேட்ரிக்ஸ் எல்இடி ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. வித் அதுலேயே வந்துட்டு இன்டகிரேட்டட் டிஆர்எல் வந்துடுது. அதுக்கப்புறம் வந்துட்டு வீல் வந்துட்டு R18 ஏரோடைனமிக் அலாய் வீல் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது. அண்ட் இந்த வெஹிக்கிள் வந்துட்டு டியூவல் டோன் ஆப்ஷனில் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்பியரன்ஸ் வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ரியர் சைடு டெய்ல் லேம்ப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுவுமே 3 பாயிண்ட் மேட்ரிக்ஸ் டெய்ல் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க. நல்லா என்ன சொல்றது, ஒரு நல்ல அப்பியரன்ஸ் கொடுக்குன்னு தான் சொல்லணும். இந்த விட்டாரா பிரெஸ்ஸால வந்துட்டு இன்டீரியர் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்ப எக்ஸிஸ்டிங் விட்டாரா பிரெஸ்ஸாவுக்கும் இப்ப இந்த இவி வெஹிக்கிள்க்கும் கம்பேர் பண்ணவே முடியாது. கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல. ஈவன் ஸ்டேரிங் வீலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃப்ளாட் பாட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்போர்ட்டி லுக் கொடுக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் டேஷ்போர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக லெதரில் வந்து ரேப் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து ப்ரௌன் கலரில் கொடுத்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டேஷ்போர்டு மட்டும் கிடையாது, ஈவன் டோர் பேட்லேயுமே வந்துட்டு அந்த லெதர் ஃபினிஷ் வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க ப்ரௌன் கலரில். அண்ட் ஆம்பியன் லைட்டு இதெல்லாமே வந்துட்டு என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட் லெவலில் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். இன்னொன்று வந்துட்டு முன்னாடி அந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கிளஸ்டர் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக டிஜிட்டலில் நல்ல பெரிய ஸ்க்ரீனாக வந்துட்டு கொடுத்துருக்கிறது நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் பார்க்குறதுக்கு. இந்த காரில் வந்துட்டு ரொம்ப நல்ல பெருசாக ஒரு பேனராமிக் சன்ரூஃப் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது வந்து ஃபிக்ஸ்டு கிளாஸ் தான். ஜஸ்ட் நம்ம டோர் மட்டும் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கிற முடியும். ஆனால் கிளாஸ் வந்துட்டு ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். அதை நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு கன்சோலை வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப ஸ்டைலிஷாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லுவோம். அதனால ஸ்போர்ட்டி லுக்கு எடுத்து வந்திருக்காங்க இந்த காரில் வந்துட்டு. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆம்பியன் லைட் வந்துட்டு இது கம்ப்ளீட்டாக வந்துட்டு என்ன சொல்றது, ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் மல்டி கலர் ஆப்ஷனும் நமக்கு வந்து கிடைக்குது. கன்சோல்லே நமக்கு வந்துட்டு வயர்லெஸ் சார்ஜிங் டிஸ்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கிளஸ்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 26 சென்டிமீட்டர் வந்துட்டு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்குறாங்க. அது வந்து கிளஸ்டருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டத்துக்கு வந்துட்டு நமக்கு 25 சென்டிமீட்டர் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, ஸோ இது மாதிரி எல்லா கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸும் இதில் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருது. அதுக்கப்புறம் மல்டிமீடியா பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இன்ஃபினிட்டி ஹார்மன் கார்பன் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ சவுண்ட் எஃபெக்ட்லாம் வந்துட்டு எந்த ஒரு குறையுமே இருக்காது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி இந்த காரில் வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரே டிஸ்பிளே தான் லென்த்தியாக கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்ட்டிஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து பாதி வந்துட்டு கிளஸ்டருக்கும் பாதி வந்துட்டு நம்ம ரெகுலர் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டத்துக்காக வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்துட்டு இப்போ நிறைய கார்களில் இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம ஹுண்டாயில கிரெட்டால எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேம் இதே மாதிரி டிஸ்பிளே தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது லென்த்தி டிஸ்பிளே, ஒரே டிஸ்பிளே, பாதி கிளஸ்டருக்கும் பாதி இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி கான்செப்ட்ல இதுலேயே இந்த கார்லேயே கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னு நம்ம வந்துட்டு சொல்ல முடியும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு எடுத்துக்கிட்டாலே அதில் மேஜராக ப்ளே பண்ணுறது பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த காரில் வந்துட்டு எந்த மாதிரி பேட்டரி இருக்குது அப்படின்னா 61 கிலோவாட் லித்தியம் அயன் பேட்டரி வந்துட்டு கொடுக்க போகிறதா வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்று வந்துட்டு அந்த பேட்டரி வந்து நம்ம ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுற டைமில் நமக்கு வந்துட்டு 543 கிலோமீட்டர் வந்துட்டு ரன் பண்ண முடியும் அப்படின்னு வந்துட்டு அவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் ரியல் லைஃப்பில் வந்துட்டு நமக்கு அவ்வளோ கிலோமீட்டர் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் அது வந்துட்டு சந்தேகம் தான்.
ஓகே, இந்த கார் வந்துட்டு ஒன்ஸ் லான்ச் ஆனதுக்கப்புறம் ரியல் லைஃப்ல எவ்வளோ கொடுக்குதுன்றத நம்ம அப்போ வந்து பார்த்துக்கலாம். இந்த காரோட பாடி வந்துட்டு ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல்ல வந்துட்டு பில்டு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூல எந்த ஒரு குறையுமே இருக்காது. இன்னொன்று வந்துட்டு மாருதி சுசுகியில் வந்துட்டு இப்போ வரக்கூடிய மாடல் எல்லாமே இப்போ வரக்கூடிய கார்கள் எல்லாமே சேஃப்டிக்கு வந்துட்டு அதிகமாக முக்கியத்துவம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக வந்த ஸ்விஃப்ட் டிசைர்லேயே வந்துட்டு 5 ஸ்டார் ரேட்டிங் வந்துட்டு கொடுத்துருக்காங்க பாரத் என்கேப்ல சேஃப்டியில் வந்துட்டு. ஸோ இந்த காருமே வந்துட்டு இந்த மாதிரி இந்த பாரத் என்கேப் சேஃப்டியில் வந்துட்டு 5 ஸ்டார் வந்துட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு நிறைய இருக்குது. ஏன்னா அதில் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு 5 ஸ்டார் ரேட்டிங் வந்துட்டு வாங்கிடும். ஸோ சேஃப்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காதுன்னு தான் சொல்லணும். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குல்ல. இப்போ மற்ற யூனிக்கான ஃபீச்சர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் கிரில் வந்துட்டு என்ன சொல்கிறது, ரொம்ப என்ன சொல்கிறது, ப்ராக்டிக்கலாக தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். அதாவது ஏர் சர்க்குலேஷனுக்கு ஏற்றது மாதிரி அழகாக வந்து கொடுத்துருக்குறாங்க ஃப்ரண்ட் கிரில். அண்டு இந்த காரில் வந்துட்டு R18 ஏரோடைனமிக் அலாவில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த காரோட டாப்பில் வந்து ரூஃபி அண்ட் ஸ்பாய்லர் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நல்லா ஸ்போர்ட்டி லுக் வந்து கொடுக்குது. இன்னொன்று வந்துட்டு இந்த காரில் பாட்டமில் வந்துட்டு அண்டர் பாடி கவர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்துட்டு ரொம்ப ரஃப்பான ரோட்டில் வந்துட்டு போகிறப்போ அண்டர் பாடி வந்துட்டு அடி வாங்காமல் நல்லா வந்துட்டு பாதுகாக்கும். இந்த காரில் வந்துட்டு அடாஸ் லெவல் 2 ஃபங்க்ஷன் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்துட்டு ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது, ஒரு சேஃப்டி ஃபீச்சர்னு சொல்லலாம். இப்போ வரக்கூடிய கார்கள் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் வந்துட்டு இந்த மாதிரி அடாஸ் டெக்னாலஜி வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த காரில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த கார் வந்து ரன் ஆகி போயிட்டு முன்னாடி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த காருக்கு முன்னாடி ஏதோ ஒரு கார் வந்துட்டு பக்கத்தில் வந்துருச்சு நின்றுச்சு அப்படின்னா அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அப்ளை பண்ணி வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இதான் அதோட பேசிக் ஃபங்க்ஷனு. இது வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த கார் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அடுத்த சேஃப்டி ஃபீச்சர் வந்து லேண்ட் கீப் அசிஸ்ட். இது வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து ஹைவேஸில் வந்துட்டு போயிட்டு இருக்கிறப்போ ஒரே லேண்டில் தான் நம்ம வந்து போயிட்டு இருப்போம். ஓகேவா? ஸோ ஒரே லேண்டில் வந்துட்டு அதிலே ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்பீடில் அதே லேண்டில் வந்துட்டு போகிறதுக்கு இந்த சிஸ்டம் வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் லேண்ட் டிபார்ச்சர் ப்ரிவென்ஷன். ஓகேவா? இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நாம் வந்துட்டு போயிட்டே இருக்கிறப்போ பக்கத்தில் ஒரு கார் வந்துட்டு போயிட்டு இருக்குதுன்னு வைங்களேன். நாம் ஒரு லேண்டில் போயிட்டு இருப்போம், இன்னொரு லேண்டில் பக்கத்து ஒரு கார் ஒன்று போயிட்டு இருக்கும் பக்கத்தில் ஒரு இருக்கிற லேண்டில். ஸோ அந்த கார் வந்துட்டு நம்ம லேண்ட்குள்ளே வர்றது மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா இமீடியட்டாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு அலாரம் கொடுக்கும். இது வந்துட்டு ஒன் ஆஃப் த சேஃப்டி ஃபீச்சர். நம்ம வந்து அலர்ட் ஆகிக்கலாம் அந்த மாதிரி நம்ம அலாரம் நமக்கு ரிசீவ் ஆன உடனே. அடுத்தடுத்து பார்க்கும்போது அடாப்டிவ் குரூஸ் கண்ட்ரோல். ஸோ குரூஸ் கண்ட்ரோல் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும். இது நம்ம வந்து ஹைவேஸில் போயிட்டே இருக்கிறப்போ நமக்கு எவ்வளோ ஸ்பீடு வேணுமோ நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்பீட் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டு அது பாட்டுக்கு முன்னாடி போயிட்டே இருக்கும். இன்கேஸ் இங்கே முன்னாடி போயிட்டே இருக்கிறப்ப முன்னாடி ஏதோ ஒரு வெஹிக்கிள் போகுது, அது பக்கத்தில் நான் போயிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணிடும். தேவைப்பட்டால் பிரேக் அப்ளை பண்ணி காரையும் ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அந்தளவு வந்துட்டு எஃபெக்டிவாக அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துட்டு ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ரியர் கிராஸ் டிராஃபிக் அலர்ட். இது எப்படின்னா நம்ம காரை வந்து பார்க் பண்ணியிருப்போம். பார்க் பண்ணிட்டு நம்ம அந்த காரை வந்துட்டு ரிவர்ஸ் எடுத்து நம்ம வெளியே எடுக்கிறப்போ நம்ம காருக்கு பின்னாடி ஏதாவது காரோ ஏதாவது நின்றுச்சு அப்படின்னா நமக்கு இமீடியட்டாக வந்துட்டு அலாரம் கொடுக்கும். ஸோ இதுவும் என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு சேஃப்டி ஃபீச்சர்னு தான் சொல்லணும். அடுத்து வந்துட்டு இந்த கார் வந்து ஹை டென்சில் ஸ்டீல் வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்ல ரிஜிட்டாக இருக்கும், நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். என்ன சொல்கிறது, ஒரு இது ஒரு நல்ல சேஃப்டின்னு கூட நம்ம வந்து சொல்ல முடியும். ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஏதோ நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கார் இன்டீரியரில் உட்காந்துருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஸோ அந்தளவு ஸ்ட்ரென்த்தாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ 4 டயர்லையும் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குதுன்றது கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். இது ஒரு நல்ல ஃபீச்சர். அதுக்கப்புறம் 360 வியூ கேமரா வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ரொம்ப கம்பல்சரி இப்போதைக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஃபீச்சர்னா இந்த 360 வியூ கேமரா. ஏன் அப்படின்னா கார் வந்து ரிவர்ஸ் எடுக்கிறப்ப இந்த ஃபீச்சர் வந்து நமக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா புதுசாக ஓட்டுறவங்கலாம் வந்துட்டு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ அவங்களாம் வந்துட்டு இந்த 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 டிஸ்பிளேல அந்த ஜஸ்ட் நம்ம காரை சுற்றி என்ன இருக்குதுன்றதை பார்த்து ஈஸியாக ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ். அதாவது நம்ம கார் வந்து பார்க் பண்ணணும் அப்படின்னா
அந்த பர்டிகுலர் இடத்துல வந்துட்டு முன்னாடி பின்னாடி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து சென்ஸ் பண்ணிட்டே இருக்கும். ஏதோ அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது ஒரு இருந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக நமக்கு வந்துட்டு அலாரம் கொடுக்கும். ஸோ இது வந்து நம்ம காரை பார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்கு. ஸோ இது வந்து பார்க்கிங் பிரேக், நார்மல் பார்க்கிங் பிரேக் தான். இது வந்து எலக்ட்ரானிக்காக கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இப்போ நம்ம ட்ரெடிஷன் மெத்தட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து லிவர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பதில் இந்த இடத்துல ஒரு சின்ன பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் வெஹிக்கிள் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஹோல்டுலேயே இருக்கு, ஐடியிலே நிற்கும். அதுக்கப்புறம் பிரேக் ஹோல்டு, இதையும் ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் இது வந்து டெம்பரவரியாக, அதாவது ஒரு 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 ஃபியூ செகண்ட்ஸோ இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் நம்ம வந்துட்டு பிரேக் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த டைமில் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப பெரிய சேஃப்டி ஃபீச்சர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏர் பேக் தான். ஸோ இந்த காரில் வந்துட்டு மொத்தம் 7 ஏர் பேக் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது டிரைவருக்கு, கோ பேசஞ்சரு, அப்புறம் டிரைவருக்கு சைடில், கோ பேசஞ்சருக்கு சைடில், அதுக்கப்புறம் டோர் பேட்டில். இது வந்து காமனாக வந்துட்டு எல்லா கார்லையுமே இருக்கும். இதில் அடிஷ்னலாக வந்துட்டு எங்கே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அவங்க பேசஞ்சரோட முழங்காலுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இன்னொரு ஏர் பேக் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப தேவைப்படக்கூடிய ஃபீச்சர் தான். அடுத்து பேசஞ்சரோட கம்ஃபர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இந்த காரில் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் 2 பேசஞ்சரோட சீட்லேயுமே வந்துட்டு வென்டிலேட்டட் சீட் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இது ரொம்ப கம்ஃபர்ட்டாக கூட இருக்கும். அதுக்கப்புறம் சீட் வந்துட்டு 10-வே பவர் அட்ஜஸ்டபிள் சீட் வந்து கொடுத்துருக்குறாங்க டிரைவருக்கு மட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு சீட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்லைடிங் ரிக்ளைன் டிசைன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க ரியர் சைடில். அதாவது நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக ரிக்ளைன் பண்ணிக்கிற முடியும், முன்னாடி முன்னாடி நகர்த்திக்கிற முடியும். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன் வந்துட்டு ரியர் சீட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரியர் சீட்டை வந்துட்டு 40-20-40, ஸோ அந்த ரேஞ்சில் வந்து நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கிற முடியும். அதுக்கப்புறம் நம்ம பூட் ஸ்பேஸும் வந்துட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப தாராளமாக வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த காரில் வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த காரில் வந்து ஏர் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட் மாய்ஸ்சரை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி நமக்கு ஒரு வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஆக்சிஜன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்து கம்ஃபர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இந்த காரை வந்து நம்ம ரிமோட் மூலம் நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கிற முடியும். அதாவது நம்ம ஸ்மார்ட் வாட்ச், ஸ்மார்ட் ஃபோனு அது மூலயமே இந்த காரை வந்துட்டு நம்மளால் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிற முடியும். அதுக்கப்புறம் நேவிகேஷன் சிஸ்டமும் நம்ம மொபைல் மூலியம் நம்ம வந்துட்டு பண்ணிக்கிற முடியும். அதுக்கப்புறம் வெஹிக்கிள் ஹெல்த், அதாவது வெஹிக்கிளில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா அப்படிங்கிறத நம்மளால் மொபைல் மூலியம் நம்மளால் வந்து பார்த்துக்கிற முடியும். அதுக்கப்புறம் சார்ஜிங், எவ்வளோ சார்ஜ் இருக்குது, அடுத்து நம்ம எவ்வளோ சார்ஜ் போடணும், பக்கத்தில் ஏதாவது சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குதா, ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம மொபைல் மூலம் நம்ம வந்து பார்த்துக்கிற முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சுசுகி கனெக்ட். ஸோ இந்த ஆப் வந்து கொடுத்துருக்குறாங்க. சுசுகி கனெக்ட் அப்படின்ற ஆப் வந்து நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ப்ளே ஸ்டோரில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், நம்ம மொபைலில் வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த மொபைல் மூலம் நம்ம காரை வந்து நம்ம ஃபுல்லாக வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிற முடியும் வீட்டில் இருந்தே. அதாவது அந்த காரில் வந்துட்டு அதாவது ஏசி ஆன் பண்ணுறது, ஏசி ஆஃப் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹெட்லாம்ப்பு ஆன் பண்ணுறது, டிஆர்எல் ஆன் பண்ணுறது, அப்புறம் சார்ஜிங் எவ்வளோ இருக்குது, இன்னும் அடுத்து நம்ம எவ்வளோ போடணும், இன்னும் இருக்கிற சார்ஜுக்கு நம்ம இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம ஓட்ட முடியும். ஸோ இது மாதிரி நிறைய வந்துட்டு நம்ம மொபைல் மூலமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற முடியும்.